வணக்கம். ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தைனா எல்லாம் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. அதுவும் சாதாரண ஒரு பிஸ்னஸ் மாதிரி. மார்க்கெட்டில் எப்படி கத்திரிக்காய் இந்த மாதிரி வாங்கி விற்கிறாங்களோ அந்த மாதிரி இதுவும் ஒரு பிஸ்னஸ் தாங்க. ஏன் மக்கள் பயப்படுறாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் பங்குச்சந்தைனா கொஞ்சம் கற்றுக்கணும். இப்போ எந்த ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தாலும் எடுத்தே மார்க்கெட்டில் போய் உட்காந்து ஒரு நாளைக்கு 100 கிலோ கத்திரிக்காயோ தக்காயோ வாங்கி விற்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு அவங்க மார்க்கெட்டுக்கு போவாங்க, எந்த பொருள் கம்மியாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க, அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் இருக்குது இல்லைங்க. இந்த மாதிரி நீங்களும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இந்த பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. சரிங்களா? கற்றுக்கிங்கனாக்கா நீங்கள் மினிமம் அமௌண்ட் போட்டு ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ஷேராக வாங்கி வச்சுருந்து ஒரு ஷேர் வாங்குறீங்க. உதாரணத்துக்கு ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கே இருக்குது, ஒரு 60-70 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். அதை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நீங்கள் வாங்கினதுலேருந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுன்னா விற்றுருங்க. மறுபடியும் அதுக்கடுத்து இன்னொரு ஷேர் ஏதாவது கம்மியான விலைக்கு இருக்குதோ அதை வாங்கி விற்றுறணும். இது நீங்கள் எப்படி வாங்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கம்பெனியினுடைய டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கணும். இது என்ன கம்பெனி, எவ்வளோ வருஷம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதை போய் தெரிஞ்சுக்கலாம். அல்லது இப்போ தான் நிறையா மீடியாஸில் வர நியூஸ் இருக்குது. ஒரு சில கம்பெனிக்கு இப்போ ஒரு கம்பெனியினுடைய ரிசல்ட்டு இன்றைக்கி வருதுன்னு வச்சுங்களேன், அது அந்த ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா அந்த ஷேரு ஏறும். அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் பார்த்து அலசி ஆராய்ஞ்சு அதை நீங்கள் வாங்கி வச்சுருந்து விற்கலாம். இல்லை ரிசல்ட் அது கொஞ்சம் ப்ராஃபிட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. வச்சு அல்லது நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாங்க ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு முதலீடு தான். பயப்பட தேவையில்லை, முறையாக செய்யணும், அதுதான் விஷயம். நம்ம மக்கள் ஒரு சில விஷயங்களை முறையாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அதாவது எடுத்தே எனக்கு நிறையா வேணும் அப்படிங்கிற மாதிரி போய் தான் மேக்ஸிமம் மக்கள் லாஸ் ஆகிறதுக்கு காரணம். ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறது உங்கள் விருப்பம். ரெண்டாவது, ஃபண்டு மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. எல்லா சின்ன ஷேரும் சரி, பெரிய ட்ரேடரும் சரி, இந்த ஃபண்டு மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க தான் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறாங்க. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா அவங்க கையில் இருக்குன்னா அதை அவங்க ஒரு நாளாக தான் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். 25,000 ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொரு 25,000 ரூபா ஒரு இன்ட்ராடே, இன்னொரு 25,000 ரூபா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு அல்லது கோல்டு இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மீதி ஒரு 25,000 ரூபா நீங்கள் கையில் வச்சுக்கலாம். இந்த 3லே எது அடுத்து நமக்கு பெஸ்ட்டாக தெரியுதோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போது நீங்கள் ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் ஏறிடுச்சு, ஆனால் திருப்பி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நல்ல ஆஃபர் வருது, இல்லது ஒரு ஐபிஓ நல்ல ஆஃபர் வருதுன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் எடுத்து அதை 25,000 ரூபா லிக்விடாக வச்சுக்கணும். இதுதான் ஃபண்டு மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணாதாங்க மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். இன்னொரு விஷயம், இன்ட்ராடே பண்ணுறவங்க கொஞ்சோண்டு பணத்தை வச்சுக்கிட்டு நிறையா பொசிஷன் எடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு அவங்க கையில் 1 லட்ச ரூபா இருக்குனாக்கா, ஆனால் அவங்க 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பொசிஷன் பை பண்ணி வச்சுருவாங்க. அது என்ன ஆகுனா, அன்றைக்கி மார்க்கெட் ஒரு வேளை இறங்கிடுச்சுன்னா அவங்க கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அது 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி ராங் என்ட்ரி பண்ணாங்கன்னா அவங்க ஃபண்டு ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் மார்க்கெட்டில் உங்கள் பணம் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகுங்க. அப்போ தான் இந்த மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் கேண்டில் ஸ்டிக்கு, இந்த மாதிரி நிறையா ஃபார்முலாக்கள் இருக்குது மார்க்கெட்டில். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். பார்க்கலாங்க. இன்னும் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். நீங்கள் வேணால் இதை கண்டினியூவாக பாருங்கள். நன்றி.